ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோசரம் பூ கட்டுறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா மஞ்சள் நீராட்டு விழா. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோசரம் தான் பூ கட்டின்னு உக்காந்துனுக்கிறேன். அந்த விழா வந்து நைட்டில் வைக்கிறாங்களா, அதனால் மெதுவாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு உக்காந்துன்னு கட்டணும். எனக்கும் எங்கள் பிள்ளைக்கு மட்டும்தான் பூ, அதனால் கொஞ்சம் கட்டிக்கினா போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் கட்டினேங்க. நைட்டில் தானே விசேஷம், அதனால் பூ எவ்வளோ இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன, ஜாஸ்தியாக இருந்தால் என்ன, போதாதா இவ்வளோ பூ அப்படின்ட்டு அதை கட்டினேங்க. எல்லாம் ரெடி ஆகின்னு கிளம்பியாச்சு. நைட்டு ஃபங்க்ஷனுன்றதுனால நல்லா எவ்வளோ விசேஷமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வான வேடிக்கை, சீரில் லைட்டு, பட்டாசு வெடிக்கிறது என்ன, மேளதாளம் என்ன, பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சியாகும் அந்த மாதிரி நைட்டு நேரத்தில். அதனால தான் இந்த மாதிரி விசேஷத்தெல்லாம் ஃபஸ்ட்லாம் நைட்டில் வச்சுருவாங்களாட்டிங்குது. இப்போலாம் அந்த மாதிரி விசேஷத்தை யார் நைட்டில் வைக்கிறாங்க, எல்லாம் பகல்லே வச்சு விட்றாங்க. அதனால் யாருக்கும் சரியாக தெரியறதில்ல. எல்லாம் வரிசையெல்லாம் அழைச்சின்னு வராங்க. மேலே தாளம் வச்சு பட்டாசு வச்சு வரிசையெல்லாம் அழைச்சின்னு வராங்க. தாய் வீட்டு சீர் அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி வரிசை அழைக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும். நின்று கொஞ்சம் அழைச்சின்னு வருவாங்க. அதனால் எவ்வளோ நேரம் வரணும், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அந்த மாதிரி வரிசை அழைச்சின்னு வருவாங்க. அது கொஞ்சம் நீங்களே பாருங்கள். நல்லா டெக்கரேஷன்லாம் கல்யாணத்துக்கு பண்ண மாதிரி டெக்கரேஷன் பண்ணின்னுங்கிறாங்க. நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது அந்த மாதிரி ஜோடிப்பெல்லாம். வரிசையெல்லாம் அலசி எடுத்து போய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பாட்டை பார்க்கணும். எவ்வளோ தொலைவு நம்ம நடந்து வர்றது. நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால் போன வேலையை மறந்துடக்கூடாதுன்னு உக்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, சால்னா, பாயாசம், வாழைப்பழம், எக்கு அதெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பொண்ணு ரெடி பண்ணி உட்கார வச்சாங்க. அது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க விளக்குக்கு அதுக்கெல்லாம் சாமி பண்ணுவாங்க. பொட்டெல்லாம் வச்சு சந்தனம்லாம் பூசி அதுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்தாட்ட பொண்ணுக்கு சந்தனம் பூசி பொட்டு வைக்குவாங்க. எப்படி சாங்கியம் செய்கிறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாங்கியம் செய்கிறது வந்து ஒரு 7 பேர் 9 பேர் அந்த மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி ஒத்தப்படையில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது அப்படின்றதுனால 9, 11, 13 அந்த மாதிரி வைக்குவாங்க. வரிசையாக அந்த மாதிரி தான் வைப்பாங்க.
அவங்கெல்லாம் எல்லோரும் சாமி பண்ணி முடித்த பின்னாடி நான் செய்ய ஆரம்பித்தோம். பூவெல்லாம் வச்சுட்டு நாம் அதை எடுத்து நாம்ளும் கொஞ்சம் வச்சுக்கின்னு சிம்பிளாக சந்தன ரவை பூசி கொஞ்சம் பொட்டு வச்சு விட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அது மாதிரி செஞ்சு முடித்த பின்னாடி அவங்க வெத்தலை பாக்கில் பழம் வச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அது ஒரு சம்பிரதாயம். இந்த ஃபோட்டோக்கார வேறு இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடு அப்படின்னு கிடக்குறாங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம கை வச்சு போஸ் கொடுத்துன்னு கிடக்குதுங்க. அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஆடல் பாடல் வேறு வச்சுருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் உக்காந்து எல்லாம் பார்த்துட்டு